ஹாய் கைஸ், நம்ம தமிழ் டீச்சிங் வின் பிரேக்கில் சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்பவும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்னாச்சு இவனுக்கு? இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட மாதிரி இவன் சண்டை போடல. இவனை பார்த்தாலே குழப்பமா இருக்கு. என்னாச்சு உனக்கு? நீ ஏன் சீரியஸா சண்டை போட மாட்டேங்கிற? அப்படிலாம் எதுவும் இல்ல. எதுக்காக நீ இந்த பஞ்ச வாங்கின? தேவையில்லாம என்கிட்ட உத வாங்கிட்டு இருக்க. நான் என்ன நினைச்சேன்னா, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த சண்டை நடக்குதுன்னு. அவனுங்களுக்கு எதுவும் தெரியல. அப்புறம் எதுக்காக அவனுங்களை போட்டு அந்த அடி அடிச்சு? இவனை பத்தி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும். உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ண முயற்சி பண்ற? இங்க இருக்க வேண்டியவங்களும் அங்க இருக்காங்க. என்னையா கேக்குற? நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. எதுக்காக நீ அவனுங்களை அந்த அடி அடிச்ச? உன்கிட்ட சக்தி இருந்தா உன் டீம் ஆளுங்களை என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சியா? நீ சரியா சொன்ன. உறுதியா இருக்கிறவனால மட்டும் நான் இங்க இருக்க முடியும். உதவாக்காரங்களுக்கெல்லாம் இங்க இடமே இல்ல. நாம என்ன பண்றோம்னு தெரியாம இருக்கிறப்ப நம்ம கை கால ஒழுங்கா வேலை செய்யாத. அதோட என் வாழ்க்கையில முக்காவாசி நேரம் இந்த உதவாக்காரங்களோட தான் இருந்திருக்க. குறிப்பா சொல்லணும்னா, போஃபரியனுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை வந்தப்போ சோஜி ரொம்ப கவலையில இருந்தான். இந்த பிரச்சனைக்கு அப்புறமாவது ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு நினைச்சுக்கிட்டு இல்லை. ஆனா இப்பதான் புரியுது, சம்பந்தமே இல்லாம எல்லாரையும் இந்த சண்டைக்குள்ள இழுத்து விட்டுருக்கோன்னு. இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாதுன்றது புரியுது. ஏன்னா அன்னைக்கு நானும் சேர்ந்துதான் இந்த தப்பான வழியை தேர்ந்தெடுத்தேன். நான் நினைச்சாலும் இப்போ இதை நிறுத்த முடியாது. எத்தனை மாற்றம் அவனுக்காக எல்லாரையும் மாற்றணும். எப்படி அது இருக்கணும்? பட் அதான் சோஜு இப்போ இந்த புரிஞ்சுக்கிட்டு சிம்பிள் ஃபேட் ஆயிட்டே வருது. உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ண முயற்சி பண்ற? பொறுத்து இருந்து பார்ப்போம். நான் மலைகளுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். ஏது? லூஸ் ஆயிட்டியா நீ? உதவாக்காரங்களுக்கு இங்க இடையிலன்னு சொன்னதே நீதான். அப்போ நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதாவது உளறி என்ன கடுப்பேத்தாத. உதவாக்காரங்க என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் நீயும் பண்ணிட்டு இருக்க. ஆனா நீ ஸ்ட்ராங் ஆனவங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ பைத்தியக்கார. அத உனக்கு புரிய வைக்கணும்னா நான் இதுல ஜெயிச்சே ஆகணும். அதனால இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுறத விட்டுட்டு வந்து என் கூட சண்டை போடு. நான் இதுல ஜெயிச்சாகணும். நீ ரொம்ப சுயநலமானவன். உன்னை விட ஸ்ட்ராங்கான ஒருத்தங்கிட்ட இப்படி பேசுறதுக்கு உண்மையிலேயே தில்லு வேணும். என்ன பார்த்தா சுயநலமானவன் சொல்ற? சண்டையில உங்களோட விருப்பத்தை திணிக்கிறது இதுதான் இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் என் ஆப்பனன்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பரவாயில்ல. அவன் என் உயிரையே காப்பாத்திருந்தாலும் இறக்கமே காட்ட மாட்டேன். நான் யாருங்கிறத நிரூபிப்பேன். நீ ஏன் இப்படி பண்ண? இந்த மாதிரி பண்ண அவங்களால ஸ்ட்ராங் ஆக முடியாது. லீடர் நான் தானே. இங்க இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன், சுதந்திரமானவன். நான் யார் பேச்சையும் கேட்க தேவையில்ல. நான் தான் இங்க முடிவெடுப்பேன். உனக்கு இது புரியலன்னா நீ இங்க இருந்து கிளம்பிடு.
மதிப்பு அளவுக்கு அவங்க எடுத்துட்டாங்களே தெரியும். இவனுக்கு அப்படிதானே பாஞ்சுனால இவனும் வந்து விட்டு போயிட்டே இருக்கான். அப்படியே விலகி இருந்தால் இல்லாட்டி ஐயோ தனியாக தான் போய் அப்படின்னா சரி. ஆனா உன்னோட இந்த யோசனையை பத்தி நான் எல்லார்கிட்டயுமே சொல்றேன். உங்களுக்காக இதுல யோசிப்பாங்க. நானும் உனக்கு சப்போர்ட் பண்றேன். அதனால சோஜி, நீ எல்லாருக்கூடயும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே இரு. எல்லா வேலையும் மாட்டாங்க. பேசியே எப்படி வெறுப்பேத்துறதுன்னு உன்கிட்ட தான் எல்லாருமே கத்துக்கணும். அதான பார்த்தேன். நீ சீரியஸா சண்டை போடலன்னு நான் இதை வச்சுதான் சொன்னேன். என்ன சரிதானே? நான் ஒன்றும் முரடெல்லாம் கிடையாது. என்ன எல்லாருமே யோகாமைன்னு சொல்லுவாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ ஆரம்பிக்கலாமா? தாண்டாவன் சகுரா, ஓ இருக்கிற சண்டை ரெண்டு பேரும் என்ஜாய் பண்றாங்க. என்னாச்சு அவங்களுக்கு? அவங்க அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்றாங்க. மாதிரி ஆளுங்க அவனா இருந்து கிராஸ் பண்றான். கேப் கொடுங்கப்பா. ஐயோ மூச்சு வர மாதிரி. சண்டை பார்த்து எனக்கு வெறி வந்தியா? அட்டகாசமா சண்டை போடுறாங்க. என்னதான் எனக்கு எதுவும் புரியலனாலும் பயங்கரமா பண்ணியிருக்காங்க கைதிங்களா. இவன் இவ்வளவு தூரம் வேலைக்கு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ சொல்றது உண்மைதான். எங்கிருந்தவங்களுக்கு இவ்வளவு எனர்ஜி வருது? என்னடா இது? சரியான வெறி பிடிச்ச ஒரு மாடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இவன் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கே பிடிச்சிருக்கு. என்ன சொல்ல போனா என்னதான் இது என்னோட ஆப்போனண்டா இருந்தாலும் இப்போ ஆரம்பிக்கலாம். பிளான் ஆயிட்டேடா. சகுரா, இது வரைக்கும் என்னை இப்படி பேர் சொல்லி யாரும் கூப்பிட்டதில்லை. கொடுமடா. என்ன வெறுப்பேத்தி பார்க்கறது எனக்கு வேலையா போச்சு. உன்னை விட இப்போ அவனோட ஸ்பீடு அதிகமாகிட்டு போட. திறமைய காட்டு. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா இது ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி. ராம சரிமா
2 பேர் காம்போ ஆனால் எப்படி இருக்கும்? சண்டை போடுறது இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு இவ்வளவு நல்லா தெரியாத. எனக்கும் அப்படிதான். இப்போதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என் கூட சேர்ந்து ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்ட. நாம இத முடிச்சு வச்சிருவோமா? தாராளமா. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டோகாமே. சகுரா, ஐயா. ஆமா, நீ சொன்னது சரிதான். என்ன பொறுத்த வரைக்கும் என் ஆப்பனன்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பரவாயில்ல. அவன் என் உயிரையே காப்பாத்திருந்தாலும் இறக்கமே காட்ட மாட்டேன். நான் யாருங்கிறத நிரூபிப்பேன். அன்னைக்கு சிவஜிகிட்ட தான் பண்ணிருக்கேன். அதைத்தான் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவனை பத்தி யோசிச்ச அன்னைக்கு நான் எதுவும் பண்ணாம விட்டுட்டேன். நான் யாருங்கிறத அன்னைக்கு நிரூபிச்சிருக்கணும். இப்ப இருக்கிறத விட நீ இன்னும் நல்லா உறுதியாவ. எதிர்க்க நிக்கிறது யாரா இருந்தாலும் உன் சக்தியை காட்ட நீ யோசிக்க கூடாது. தயவு செஞ்சு நீ மாறிடாத. விட்டு விட்டுட்டா. ரொம்ப தேங்க்ஸ் சகுரா. ஆனால் அவங்களே ஏற்றுக்க இப்பதான் இந்த முடியாது. விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஈக்குவலாக இருந்திருப்பானுங்க 2 பேருமே வச்சு இருந்திருப்பாங்க. இதுக்கு மேல என்னால எந்திரிக்க முடியாது. நடிக்காதடா. ஐயா. நான் விட்டு கொடுத்துட்றேன். நடிக்கிற மூஞ்ச பாரு. ஒரு கில்ட்டி ஃபீல். என்ன? அவன் என்ன சொன்னா? விட்டு கொடுத்துறானா? அவன் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சண்டை அவ்வளவு சுவாரஸ்யமா போகும்போது பின்னாடி இருந்து சிரிச்சுக்கிட்டு தானே இருந்தான். இல்ல இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. ஆமா. சொன்ன மாதிரியே பேசியே மாத்திட்டான். என்ன விளையாடிட்டு இருக்கியா? கடைசியில எதுக்கு இப்படி 20% நருட்டோ மாதிரி பேசி பேசி எல்லாமே எதுக்கு மாத்திடுறான். இப்படி விட்டு கொடுத்த? நீ வேணும்னு ஏதோ தோத்து போன. ஓகே ஓகே, நல்லா சண்டை போட்ட. உண்மையில நீ ஸ்ட்ராங்கானவன் தான். சத்தியம், அப்படியே அவனை விட்டுட்டான். என்னன்னு கூட இனி நாம தான். வா வா உமேமியா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் எங்க சண்டைக்கு முடியல. நாம இதோட நிறுத்திடலாம். நாம இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை டோகியாமா. ஏய், நீ வேணா பாரு. இங்க பாருண்ணா, பண்ணா இருக்க போகுது. உண்மையிலேயே நான் தப்பு பண்ணிட்டேன். உமேமியா, டோகியாமா, சீக்கிரம் வந்து என் கூட சண்டை போடு. எரியும்டா. ஒழுங்கா வாய மூடிக்கிட்டு இருந்துரு. தோத்தவன்லாம் இங்க பேசவே கூடாது. இவனுக்கு போய் அவ்வளோ உண்மையா இருந்தா இதுக்கப்புறம் நான் அவனை பார்த்துக்கிறேன். நம்மால் தான் சார். அவனும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது உணரவே இல்லை ஷோஜி. எனக்கு தோற்கடிச்சு சொன்னதான் நீங்க 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீ இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்க பாத்தியா? அதுதான் ஆதாரமே. தோகாமே, நீயும் தான். மற்றதை என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ்ப்பா. அவனை நான் சரி பண்ணுறேன். உண்மையிலேயே நீ ரொம்ப வித்தியாசமானவன் தான். அப்படியே லைட்டாக கூட தட்டி சரி பண்ணிக்கிறாரு. செத்துறாத, சரியா? யாரை சொல்கிறான்னு தெரியல. நீ மட்டும் இதுல தோத்த, நானே உன்னை பொழந்துருவேன்.
ஏடா, நீயும் அப்படிங்கிற அவரு எப்படி சீரியல்டா கொஞ்சமா பேசுனதை கேட்டு எனக்கே கடுப்பாச்சு. இந்த மாதிரி மொத்தம் அடி வாங்குறத பார்த்து எனக்கு கோவம் வந்ததே இல்லை. எங்களுக்கு அப்படிதான் ஏன் இருக்கு இப்போ எனக்கு பெருமையா இருக்கு. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா பேசிக்கிட்டீங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது. இது உன் குணம்டா. நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு புரியவே இல்லை. சக்குரா பாத்து நீ ரங்கெல்லாம் இல்லை அன்பான நல்ல வேளை நீ திரும்ப வந்துட்டேன். உண்மையிலேயே நீ கலக்கிட்ட தெரியுமா? கல்லஞ்சிட்டாருன்னே கரைச்சிட்ட. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. சகுரா, டோகாமே அப்படி பண்ணது உனக்கு பிடிக்கலன்னு தெரியும். ஆனா எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக தான் அவன் அப்படி பண்ணியிருக்கான். எது எப்படி இருந்தாலும் உண்மையிலேயே நீ நல்லா சண்டை போட்ட. அப்பாடா உமேமியா, நீ ரெட்டின்னா நம்ம சண்டை போட்டுடலாம். இப்ப நடந்த சண்டையை பார்க்கும்போது உனக்கு ஏதாவது தோணுச்சா? எதுவா இருந்தாலும் சொல்லு, பரவாயில்ல. ஆ? என்ன தோணுச்சு? வேஸ்ட். உன்னை பார்த்தா கேவலமா இருக்கு. அதுல 1000 பேர் வந்தாலும் புரிய வைக்க முடியாது போல இருக்கே. இப்படியே இருக்கணுமே அவன் தெரிஞ்சுது. என்ன கேவலம்? நீதான். ஏன் அப்படி சொல்ற? சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா உமேமியா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. ஏன்னா போஃபியூரின்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கான பசங்களா இருக்கானுங்க. எங்கெல்லாம் அந்த மாதிரி எவனுமே இல்ல தெரியுமா? இவனுங்கெல்லாம் அப்படி வீக்கா இருக்கிறதால என்னால சுதந்திரமாவே இருக்க முடியல. அதோட சந்தோஷமும் இல்ல. அங்க மதிக்கிறாங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்கான் அவன்? அப்படின்னா டோமியாமா நம்மளை பத்தி இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கானா? ஆனா நான் உன்னை ஜெயிச்சிட்டேன்னு வைய, நீயும் இதெல்லாம் அவன் தடுத்து நல்லா பியூரினும் நீங்க எல்லாரும் எனக்கு கீழதான். உமேமியா, நீ தானே பியூரினோட லீடரு. எல்லாரையும் விட பியூரின்ல நீ ஸ்ட்ராங்கானவனா இருக்கிறதுனாலதான் உன்னால சுதந்திரமாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியுது. இதுவே உன்னை விட நான் ஸ்ட்ராங்கானவனு ப்ரூவ் பண்ணி காட்டிட்டேன்னு வைய, நீயும் பியூரினும் எனக்கு சொந்தமாடுவீங்கல்ல. இந்த தடவை நிச்சயமா எனக்கு சுதந்திரம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன். ஒரு வழியா நான் எதிர்பார்த்தது கிடைக்க போகுது. இன்னையோட என் வாழ்க்கையில மோசமான நாட்கள்லாம் முடிவுக்கு வர போகுது. அதனால உமேமியா, ஒழுங்கா பியூரின என்கிட்ட கொடுத்துரு. குரங்கு மேல அம்மா என்னடா பண்ற? குரங்கு வித்தமா பண்ணுகிறான்ப்பா. குடிக்கவே முடியாது. இந்த மாதிரி சண்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது. இவன் மனுஷனா இல்ல. பயங்கர வேகமா இருக்கு. அது உண்மைதான். அவனோட சின்ன வயசுலயே அவன் ஷிஷிடோரனுக்கு லீடராகவே மாறிட்டான். இல்ல இல்ல, உமேமியா மட்டும் என்ன தடுக்கலன்னு நான் அப்பவே அவனோட ஆளையே அவன நான் இன்னும் ஸ்ட்ராங்கானவன் அவன். இன்னும் ஸ்ட்ராங்கானவனா? அம்மா கொஞ்சம் ஸ்லோவாக தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஏய் டோமியாமா, என்னாச்சு உமேமியா? நீயே போதும்னு சொல்ற வரைக்கும் ஒரு தெரியாம உரிக்க போறேன். வெறித்தனமா இருக்கணும்னு நீ தானே சொன்ன? ஆமா, நான் தான் சொன்னேன்ல. ஆனா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல உமேமியா.
யாரோ தாண்டா சாக்குறவன் ஃபீல் பண்ணான். ஒரு அடி லைட்டாக ஒரு மாதிரி தெரிந்து பட்டா வேற மாதிரி ஒன்றும் புரியல. புரிஞ்சுக்க தெரியாத உன்கிட்ட எல்லாம் ஒதுக்கி விட்டுருக்காருப்பா. எப்ப பண்ணாதே தெரியலையே. நான் தோக்க மாட்டேன். இன்னைக்கு எபிசோட் தாறுமாறுங்க, வேற லெவலில் இருந்தது. முக்கியமாக டோகா அவனை பற்றி எப்படி சொல்கிறது, நல்லவன். அதை என்ன சொல்கிறது, அந்த நட்பை ரொம்ப மதித்ததுனால அது அப்படியே அவன் வழியிலே போயிட்ட மாதிரி ஆரம்பிச்சு. அதாவது அவன் ஒருத்தனை மாற்றுறதுக்கு அவனுக்காக அந்த கூட்டத்தையே மாற்ற வந்து முடிவு எடுத்தான். அதுதான் தப்பு. அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சா அது தப்பாக தான் போகும். ஸோ அது கரெக்டாக சாக்குரா அந்த வார்த்தையை சொல்கிறப்போ புரிஞ்சுக்கிட்டான். ஆமாம் இல்லை, நான் இன்றைக்கி வந்து அவனை எதிர்த்து இருக்கணும், போராடி இருக்கணும், அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கணும். இல்லைடா தப்புன்னு சொல்லி ஒரு நண்பனாக நான் அவனுக்கு அக்கறை பாடுறேன்னா இதை தான் பண்ணியிருக்கணும். நான் அவனுக்கு அக்கறை பாடுறேன்னு சொல்லி அவன் மேலே கெட்ட பேர் யாரும் அவனை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லி இவனுங்க எல்லாத்தையும் போய் நான் மாற்ற அவன் வழியே திரும்ப எடுத்துட்டேன். இதுதான் அன்றைக்கும் சொன்னது. அது இப்போ தான் அவனுக்கு புரியுது. ஸோ கரெக்டாக பாருங்கள், இப்போ இவன் வந்து நிறுத்தின அடுத்த செகண்ட் அவனோட கேரக்டர் வெளிப்படுது. இப்போ தான் அந்த கூட்டத்தை இத்தனை நாள் இப்படி தான் நம்மளை நினச்சானே, இவ்வளோ கேவலமாக தான் நம்மளை பற்றி நினச்சி அந்த கூட்டமே இப்போ அவன் நினைக்குது. இது எப்படி ஒரு பாடி கிரியேட் பண்ணணும், ஒரு யூனிட்டியே இருக்காது, எல்லாம் போயிடும். இப்படி ஒரு கேவலமாக ஒரு இடத்துல இருந்து இப்படி நம்ம பவர் ஆகணுமான்னு அப்படி அப்படியே திங்கிங் வந்துச்சுன்னா அப்படி அப்படியே கிளம்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இத்தனை நாளாக அது அந்த உடையக்கூடாதுன்னு பாதுகாத்துனது அவன் தான். அவன் இல்லைன்னா அந்த கூட்டம் இருக்காது, தனியாக தான் நின்று இருப்பான். இப்படின்னு இருந்தான். அன்றைக்கி மட்டும் நீ கிளம்புன்னு சொல்லி கிளம்பி இருந்தானா இன்றைக்கி வந்து சோச்சி தனியாக தான் நின்று இருப்பான். இத்தனை நாள் கட்டி அந்த செயின் போட்டு இறுக்கி போச்சுன்னு வந்தது அவன். அதை மிஸ் பண்ணிட்டான். அந்த மிஸ் பண்ணது கூட தெரியாம அந்த பைபிள்ல இருக்கேன்றதா ஒரு மாதிரி இருந்துச்சு. அது எப்பதான் ரியலைஸ் பண்ணுவான்றதும் தெரியல. அது நம்ம டோகாவை பார்க்கும்போது அந்த சடத்தை எங்கே கூட்டு வாங்கடான்ற மாதிரியே இருந்தது. அதுல வேற ஆக்டிங் கீழே விழுந்துட்டு தோத்துட்ட மாதிரி. டே அதான் நல்லவன் ஃபேஸ்லேயே அப்படியே எழுதி ஒட்டியிருக்கே, அப்புறம் எப்படி அவன் நடிக்கிறது. அது மாதிரி என்ன சொல்கிறது, அது செம்ம கேரக்டர் அவன். பட் அங்கே போய் இதாகிட்டானேன்றது தான். பட் அவ்வளோ அன்பு கொடுத்தோ அது வேல்யூ இல்லாமல் ஒருத்தனுக்கு போயிடுச்சுங்கிறதோ பார்ப்போம் அவன் எப்போ உணர்றான். அதான் அவன் தப்பான வழியை நிற்கிறான்றத உணர்ந்த செகண்டுக்கு ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து இங்கே சண்டை போகிறதுலே அர்த்தமே இல்லை. ஏன்னா அவன் சொல்கிறது தான் கரெக்ட், நம்ம தான் தப்பு. அது புரிஞ்சுக்கிட்டான். ஓகேன்னு சொல்லிட்டு தான் செல்ஃபாக வெண்ணெய் தோற்று விழுந்தது. இல்லைன்னா வேற மாதிரி இப்போ 2 பேருமே அடிச்சிருந்தாலும் 2 பேருமே விழுந்திருப்பானுங்க, திரும்ப 2 பேருமே நின்று இருப்பானுங்க. இது முடியாது போயிருங்க. அந்த ஃபைட்டிங் சூப்பராக இருந்தது. எனக்கு இப்போதான் அவங்க மீட் பண்ணி சண்டை போடுறாங்க. பட் இன்னும் ரொம்ப பாண்டிங்காக இருக்கிற பர்சன்ஸ் மாதிரி இருந்துச்சு 2 பேரையும் பார்க்குறதுக்கு. அந்த பேசிக்கிட்டது, அந்த 2 பேரோட ஃபீலும் ஒரே மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்தது. அதான் நம்ம சாக்கரை எதிர்பார்த்து இந்த மாதிரி ஆள் தான் ஈக்குவலாக டஃப் கொடுக்கணுன்ற ஆள் தான். பதில் அடிக்கணும்டா அப்படின்றது தான் அவனோட எண்ணம். அதேமாதிரி அவன் இருக்கான். அவனும் ஓனா இப்போ தான் அவன் வேலை சண்டை போடுறான். அந்த முடி விரிச்சது பண்ணது பார்த்தீங்கன்னா அவனோட கேரக்டருக்கு வந்துட்டான்றது அதை தான் காட்டுச்சு. அது சூப்பராக இருந்தது. ஆனால் அவன் நடுவில் வந்து சொன்னான் பாருங்க, நான் வந்து ஒரு அமைதியான மலைக்கு போகிறேன். அதாவது ஒன்று இதுக்குள்ளே சிக்கிக்கிறேன் இல்லையா, இது எல்லாத்தையும் விட்டு நான் வந்து அமைதியாக போயிடுறேன் அப்படின்ற. டேய் அதை தான் சாக்கரை கரெக்டாக பிடிச்சேன். நின்று போராடுறா, மாற்ற ட்ரை பண்ணுன்றதை அதை தான் பிடிச்சி இழுத்துது. ஒன்று இங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறேன், இல்லை அதுக்குள்ளே சிக்கிக்கிறேன், சரி பண்ணுறதுக்கு வெளி பண்ண மாட்டேன்றே அப்படின்னு சொல்லி தான் நிற்க வச்சு புரிய வச்சு. அது அழகாக புரிஞ்சிச்சு அவனுக்கும். அதுதான் இந்த விட்டு நம்ம ஷோஜி எப்படின்னா நம்ம டீமன் ஸ்லேயர்ல மைக்கேல் ஜாக்சன் கம்பெனி அந்த டீம்ல போக வேண்டிய இவன் அந்த மாதிரி இருக்கா இவன். அந்த ஃபைட் எல்லாம் பயங்கரமா இருந்ததுங்க. என்னென்னமோ பண்றான், ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிளஸ் என்ன சொல்றது, இப்போ எப்படி ஒரு கிளை கிடச்சோ குரங்கு தொங்குமோ அந்த மாதிரி ஒன்று கிடச்சிட கூட அவனுக்கு அப்படியே பிடிச்சி ரொட்டேட் பண்ணி சுற்றி காலுக்குள்ளே பூந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தா பயங்கரமாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஆனால் நம்ம லீடரை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்குது. இந்த கரத்தலை, இந்த கை மட்டும் கால் மட்டும் அந்த மாதிரி தான் பண்ணுகிறாரு இப்போ வரைக்கும். ஒன்றும் பெருசாக ஆக்ஷன்லேயே இறங்கலாம். அவன் சுற்றி அதான் இவங்க சொல்கிற மாதிரி மரத்தை சுற்றுற மாதிரி சுற்றி நிற்கிறான். நின்ன இடத்துல சும்மா அப்படின்னு அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவுமே எடுக்கல. ஆனால் ஒரு வார்னிங் கொடுத்தாரு. அந்த ஆரோவை சாக்குறாம ஃபீல் பண்ணான் அன்றைக்கி அவர் வார்த்தை சொல்கிறப்ப. இப்போயும் அதே தான், அப்படி கை வாங்குறப்போ அது ஃபீல் பண்ண முடியுது. சாதாரணமாக பஞ்சா தெரிஞ்சாலும் மேபி பட்டா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கூட பாருக்கான்னு மூக்கு ரத்தம் வந்துச்சு. எப்போ பட்டுச்சுன்னே தெரில, தெரியாமல் நான் பட்டுச்சான்னு தெரில. பட் விஷயங்குது அவர் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணலான்னு நினைக்கிறாரு. பட் அவன் தான் ஒரு செகண்டு கூட நிற்காம தெரியும். இவர் அழகாக ஹேண்டில் பண்ணுறோம். சக்குரா கூட பதிலுக்கு அடிக்க போனப்போ தடுத்து நிறுத்தி அதை பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேபி சக்கரை போயிருந்தா வாங்கியிருப்பான் தான் நினைக்கிறேன் அவன் இருக்கிற இந்த இதுவுக்கு. ஏன்னா இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கான். ஸோ அது கரெக்டாக இருக்காது. நான் பார்த்துக்கிறேன், நீ போ, இது எனக்கான இது அப்படின்னு அந்த சொல்லிட்டு இது எடுத்துக்கிட்டது நல்லா இருந்துச்சு. நான் பார்த்துக்கிறேன், அவனுக்கும் சேர்த்து சக்குராக்கு மட்டும் இல்லை அவனுக்கும் சேர்த்து நான் புரிய வைக்கிறேன் பாரு இவனுக்கு அப்படின்ட்டு பண்ணுறதுலாம் அழகாக இருந்துச்சு. நீ வேலையை முடிச்சிட்ட, நீ டோக்கிட்ட முடிச்சிட்டியா, உன்னோட வேலை முடிஞ்சிச்சு, இப்போ என் வேலையை பண்ண விட்றா, உனக்கு லீடரா நானும் என்ன சைனல்ல இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது தான். இன்னைக்கு என்னன்னா சோஜிக்கு இது வந்து புரியவே இல்லையான்றது. இப்போ அவன் வந்து எப்படி நினச்சினா ஆப்போனண்ட்டில் இந்த லீடரை பார்த்துட்டு நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்க, அதனால தான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க, உன்னால் வந்து
அந்த கண்ட்ரோல் பண்ண முடியுது. என்கிட்ட அது இல்லாதனால தான் இப்படி இருக்கு. அப்போ நானும் ஸ்ட்ராங் ஆகிட்டா அது பண்ணிடலாம். பட் அப்படி இல்லையே. பழகுறது அப்படி இருந்திருந்தா இப்போ நீ இருக்கிற இதுக்கு உன் பசங்க யாருமே தோத்துருக்கூடாதுல்ல. ஏன் தோத்தாங்க? இப்போ நீ தானே சொன்ன ஆப்போனண்ட்டில் அங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, அங்கெல்லாம் இப்படிலாம் இருந்தால் ஒன்றுமே ஆகாதுன்ற. பட் அந்த பசங்க தான் வின் பண்ணுகிறாங்க. அதுலேயும் உனக்கு புரிய வேணாமா நம்ம தான் தப்பாக இருக்கோன்றது. அதான் சார் அது வந்து புரிஞ்சுக்க தெரியல. நண்பனும் புரிய வைக்க பார்த்தா புரிய வைக்க முடியல. இது அடிதான், அடிச்சு தான் புரிய வைக்க முடியுன்றது தான் அண்ணா எனக்கு இருக்கு. அது இவனை பார்த்தாலும் பாவமா இருந்தது. இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியலையே, அன்புனா என்னன்னு கூட தெரியாம வளர்ந்துருக்கானேன்றது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அவன் ஃபேஸ் வந்து ஒரு குழந்தை ஃபேஸ், அந்த ஸ்மைலாக இருக்கட்டும், அது அவனை வந்து ஒரு மாதிரி பாவமாக தான் பார்க்க தோணுச்சு. இல்லை இப்போது என்கரேஜ் பண்ண தான் அது வளரும். நம்ம எல்லாருமே அந்த என்கரேஜ் நோக்கி தான் போகிறோம். கை தட்டலும் என்கரேஜ்மெண்ட் தான் நம்மளை இன்னும் வளர்த்துட்டு போவோம். நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்களே அதை காப்பாற்றணுன்றதுக்கு இன்னும் 10 மடங்கு போடுவோம். நீ வந்து அசிங்கப்படுத்த ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பாயிடும். இது என்னடா லைஃப் இது, அந்த பிடிச்சதும் பிடிக்காமல் போயிடும். அப்படி தான் இது மாறுமே தவிர நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது எப்பவுமே. ஓகே, இதெல்லாம் மீடியா முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.